friends, welcome to RJ Jamuna Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ஸ்மைலி பொட்டேட்டோ ஃப்ரை. பாருங்க ஸ்மைலி இன்னொன்னு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கு ரெசிபியும் அதே மாதிரி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் செய்யறது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு நான் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். வந்துட்டு மசிச்ச உருளைக்கிழங்குல வந்துட்டு இந்த கப் சைஸில் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு நான் 1 கப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது நான் இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். மொத்தமாக 1/2 டேபிள் ஸ்பூன். காரம் நான் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். கட்டியாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பால் எடுத்து இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறத எடுத்து தட்டிக்கலாம். இப்போ இது மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாக பண்ணிடாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. ஸ்மைலிங் ஃபேஸுக்கு நான் வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணுறேன். இந்த பென்சில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஐ வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஹோல்ஸ் விழும். பாருங்கள். அடுத்தது ஸ்மைலுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த அழகாக அந்த ஸ்மைலிங் இதுவும் வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ மற்றதையும் நம்ம போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் நான் அதே மாதிரி பண்ணிட்டேன். எண்ணெய் வந்துட்டு இது பொரிக்கிறதுக்கு காய வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது எண்ணெய். இப்போ இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்கிட்ட இது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஒரு பக்கம் வெந்ததோ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்மைலி பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். யம்மியான பொட்டேட்டோ ஸ்மைலி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோ நம்ம வெறுமனே கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மயோனஸ் கூட நம்ம தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் டெய்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.